Hi friends, welcome to JSN Cell Service. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் வெயிட் ஸ்கேல் ரிப்பேர் ஆகி டெட் கண்டிஷனில் இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேட்டரியை நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. அப்பவும் ஒர்க் ஆகலை. சரி, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளமான்ட்டு. நம்ம டெஸ்டர் வச்சு குத்தி ஓப்பன் பண்ணுறோம். அப்படி ஓப்பன் பண்ணது உள்ளே சேஃபாக வச்சு குத்தி ஓப்பன் பண்ணணும். இப்போ சொல்கிறேன், எல்லாம் பிச்சுட்டு விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. பவர் சப்ளை போகிற வயர் கட் ஆகிருக்கு. ரெண்டு பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டு கட்டாகி முறுக்கிட்டு இருக்கு. அதனால தான் ப்ராப்ளம். அதனால தான் நமக்கு ஸ்கேல் ஒர்க் ஆகும். நம்ம அதை மட்டும் தனியாக டேப் அடிச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், ஒர்க் ஆகும். வயர் இருக்கிற கண்டிஷன் பார்த்தா ரொம்ப டேமேஜாக இருக்குது. நம்ம நியூ வயரே சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. இந்த வில்லங்கமான வேலைலாம் கேமராமேன் பார்த்த வேலை. கேமராமேன் பை பிரவீன் குமார். இதுக்கு நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். ஒயர் கட் ஆனது தான் ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமானு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம தனியாக அதுக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் மீட்டர் ஒர்க் ஆகுதான். இந்த ஸ்கேலுக்கு வந்து 3 வோல்ட் இருந்தாவே ஒர்க் ஆகும். போதும் 3 வோல்ட்டு. நம்ம இருந்தாலும் 5 வோல்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது 5 வோல்ட் தான். பிகாஸ் மொபைல் சார்ஜரோட ஒயரை கட் பண்ணி நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. இதை பாருங்கள், ஒர்க் ஆகுது. அப்போ நமக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், பவர் சப்ளை கட் ஆனதுனால மட்டும்தான் ப்ராப்ளம். ஓய்சர்னு காமிக்க எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. 1 kg ஓகே, நம்ம பழைய ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஒயர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி பேக்கோட பாசிட்டிவ் எதுன்னு பார்த்து நம்ம பாசிட்டிவ் ரெட் கலர் ஒயர் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணிப்போம். நெகட்டிவ்க்கு பிளாக் கலர் ரெகுலராக எப்படி அதே மாதிரி நம்ம வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்போம். ஓகே, பேட்டரி பேக்கை நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக சால்ட்ரிங் வச்சிட்டோம். பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டு டெர்மினலுமே இருக்குது. இப்போ போர்டில் இருக்க பழைய ஒயரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டேமேஜான ஒயர் இருக்குல்ல அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்போம். பாசிட்டிவ் டெர்மினல் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி பேக்லேருந்து வர பாசிட்டிவ் டெர்மினல் வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்போம்.
இப்போ பேட்டரி பேக்லேருந்து வர நெகட்டிவ் டெர்மினல் நம்ம வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்போம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் டச் ஆகாத மாதிரி சால்ட்ரிங் பண்ணிப்போம். பிகாஸ் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டு டச்சஸ்னால் நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். அப்புறம் நமக்கு போர்டு ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நமக்கு ஒர்க் முடிஞ்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஸ்டீல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதில் ஒயர்லாம் இருக்குது, அப்புறம் கட் ஆயிரும். இப்போ இந்த ஒயரை தான் நம்ம எங்கேயும் நசுங்காத அளவுக்கு நடுவில் வச்சு நம்ம பேக் பண்ணிவிடுவோம். முன்ன ப்ராப்ளமே ஒயர் நசுங்கி கட் ஆகிருந்துச்சு, அதனால தான் நமக்கு ஒர்க் ஆகலை. ஓகே, இப்போ கம்ப்ளீட் பேக் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இப்போ செக் பண்ணலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. இந்த AAA சைஸ் பேட்டரி தான் இதுக்கு. போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகிடுச்சு. நம்ம லோடு கொடுத்து பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. லோடு கொடுத்தா ஒர்க் ஆகுது. 1.2 கிலோகிராம் ஒர்க் ஆகுது. 2 கிலோ தான். ஓகே, இப்போ கேமராமேன் எதையோ சாகசம் பண்ணுறேன்னு கிளம்பிட்டுருக்காரு. பார்க்கலாம் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. பரவாயில்ல, 13 கேஜி வரைக்கும் கொண்டு போயிட்டார். பரவாயில்ல, கங்க்ராட்ஸ். பட்டன் யூஸ் பண்ணிப்போம். ஆன் ஆஃப் ஒர்க் ஆகுது. பட்டனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த ஒயர் கட் ஆகி சப்ளை போகலை, அதனால தான் ப்ராப்ளம். மற்றபடி நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.